கமலஹாசன் அவர்கள் சொன்னதுங்கிறது அவராக ஒன்றும் சொல்லியில்ல. பன்னெடுங்காலமாக இங்கே இருக்கிற மொழிகள் குறித்த வரலாறு, அதனுடைய தொன்மம், எங்கெங்கிருந்து ஒவ்வொரு மொழிகளும் தோன்றியது அப்படிங்கிறது நமது முன்னோர்கள், மொழியியல் ஆய்வறிஞர்கள், குறிப்பாக தேவனைய பாவனர் போன்ற அருந்தமிழ் அறிஞர்கள் நமக்கு கற்பித்தது. உலகெங்கும் இருக்கிற மொழியியல் ஆய்வறிஞர், குறிப்பாக இங்கே மதம் பரப்பு வந்த கால்டுவெல் போப்பெல்லாம் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் தான் எழுதினது. இல்லைன்னா தென்னிந்திய மொழிகள்ங்கிற வார்த்தையை குறிப்பிட்டார். இப்போ திராவிட மொழிகளில் எது அதனுடைய தாய் எது, அது எதிலிருந்து வந்தது? எல்லாருக்குமே தெரியும், தமிழோடு சமஸ்கிருதம் கலந்து பேசி பேசி பிறந்து பிரிந்த மொழிகள் தான் இந்த தென்னிந்திய மொழிகள்னு தெரியும். அதில் குறிப்பாக 1800 கன்னடம், 1600 தெலுங்கு, பிறகு 15ஆம் நூற்றாண்டில் மலையாளம், பின்ன துளு, இதெல்லாம். இது குறிப்பாக தமிழ் தாய் வாழ்த்தில் மனோன்மணியம் சுந்தரனார் பாடினது உங்களுக்கு தெரியும். கன்னடமும் கலிதெலுங்கும் கவின் மலையாளமும் துளுவும் உன் உதிரத்தில் உதித்தது அப்படின்னு வந்த இந்த குரல் இருக்குது, பாப்பா இருக்குது. அப்போ அதில் ஒரு அண்ணன் சொன்னது அவராக ஒரு தன் கருத்தாக சும்மா வாய்க்கு வந்ததை சொல்லியில்லை, வரலாற்றுப்பூர்வமான உண்மையை சொல்கிறார். அது இப்போ அவங்க